ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நொங்கு சர்பத்து செய்ய போகிறோம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நொங்கு சர்பத்து, இளநீ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாட்டிலில் உள்ள ஜூஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நாங்கள் நொங்கு வாங்க வந்திருக்கோம். நொங்கு வாங்கி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். போகிறதுக்கு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். நம்ம சும்மா அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் அந்த தோலோடு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது சில பேர்த்துக்கு தெரியாது, அதனால நான் சொல்கிறேன். வயிற்று வலி, வயிற்று கடுப்புலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தோலோடு சாப்பிட்டோம்னா அந்த வயிற்று பிரச்சனை எல்லாத்தையும் போக்கக்கூடியது. உடம்புல வந்து இந்த வெயிலுக்கு வேக்கூறு கட்டிலாம் வந்தால் வேக்கூறு கட்டிலாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து இந்த தோலை எடுத்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா அந்த வேக்கூறு கட்டிலாம் நல்லா அமுங்கிடும், நல்லா போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நான் 3 நொங்கு தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை கையாலே வந்து பிசைஞ்சு விட போகிறேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் அடிச்சிங்க. இப்போ இதை எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கணும். நொங்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக வேணால் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இதில் வந்து சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சப்ஜா விதையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதையும் சப்ஜா விதையும் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இதை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இது வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கக்கூடியது. உடம்புலையும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கணும். இந்த வெயில் நேரத்தில் இந்த பனனும் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். ஜூஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணா சீனி சேர்த்துக்குங்க. இதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து சீனி சேர்த்துக்கிறேன். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான பனநொங்கு சர்பத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.